ஸோ ஒரு பேங்கரான மேட்சப் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ்லாம்காக ஸ்டாக் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுனில். ஸோ ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுனில் என்ன நடந்துச்சுன்றதை ஃபுல்லாகவே டீகோடாக வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணிடும். நெக்ஸ்ட் வீக் மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஆஃப் ஏர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பல சம்பவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்க, அப்போ சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் ஸ்வீட் அப்படி வரும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம ரெஸ்ட் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ நம்ம இன்ஸ்டன்ட்டாக போகிற ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக தெரிய வரும். சரி, ரைட், ஓகே, நம்ம டைம் பண்ண வீடியோக்குள்ள மூவ் ஆகலாம். மொத்த ஸ்மாக் டவுனே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹல்க் ஹோகனுக்கு டெர்பியூட் கொடுக்குறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் பண்ணுறாங்க. ஸோ வேறு மல்டிபிள் ஸ்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. ஸோ WWE ஹால் ஆஃப் ஃபேமஸ்லேருந்து நிறைய பேர் வராங்க. டெட் டிஐஸ்லேருந்து நம்மளுடைய ஜிம்மி ஹார்ட்லேருந்து நிறைய ஸ்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வராங்க. அண்ட் ஆல்சோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மொத்த WWE ராஸ்டருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹல்க் ஹோகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெர்பியூட் பே பண்ணுறாங்க. அந்த இடத்துல ட்ரிபிள் ஹெச்சும் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா பெரிய கிரெடிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹல்க் ஹோகனுக்கு கொடுக்குறாரு. ஹல்க் ஹோகன் இல்லைன்னா நிறைய பேர் இந்த இடத்துல நம்ம இருந்திருக்க மாட்டோம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் டெர்பியூட் பே பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ 10 பெல் சல்யூட்டும் வந்து பார்த்தீங்கன்னா WWE சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. அந்த இடத்துல ஹல்க் ஹோகனுடைய ஒரு சில ப்ரோமோஸ், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் வீடியோ பேக்கேஜே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஃபேன்ஸ் எல்லாரும் தேங்க்யூ ஹோகன், தேங்க்யூ லோகன்ற ஒரு சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே முன்வைக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறமா நம்மளுடைய ராண்டி ஆர்டன் ஜெல்லிராலோடைய செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் நோட் பண்ணுற மாதிரி அவங்க பெருசாக எதுவும் பேசல. மொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராஷ் டாக் தான் பண்ணுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சண்டை முத்திருது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையரே நம்மளுடைய லோகன் பாலையும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிடுறாங்க நம்மளுடைய ராண்டி ஆர்டன் ஜெல்லிராலும். ஃபைனலாக இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் அப்பர் ஹேண்ட் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நீட்டாகவே கெத்தாக நிற்கிறாங்கன்னு சொல்லணும். இதுக்கப்புறம் நம்ம WWE விமன்ஸ் டாக் டீம் சாம்பியனாக இருக்க ராக்ஸன் பெரஸ்க்கும் அலெக்சா பிளெஸ்க்குமான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ராக்ஸன் பெரஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக அந்த இடத்துல ரெக்கோல் ராட்ரிகஸ் இருக்காங்க, அலெக்சா பிளெஸ்க்கு சார்லட் ஃபேர் இருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ராக்ஸன் பெரஸ் க்ளீனாகவே வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சா பிளெஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிருது. அந்த ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஓப்பன் ஆயிருது. பிளட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீட் ஆகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா WWE சைட்லேருந்து காட்டியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ ரெக்கோல் ராட்ரிகஸும் சார்லட் ஃபேரும் அவுட் சைட் த ரிங் அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா நம்மளுடைய ஜேட் கர்கிலும் செல்சி கிரீனுக்குமான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேட் கர்கில் கினியாவே வின் பண்ணிடுறாங்க. வின் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய சீக்ரெட் ஹெர்விஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜேட் கர்கில் அட்டாக் பண்ணுறாங்க. அந்த இடத்துல டிஃபனி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு நம்ம ஜேட் கர்கில் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிடுறாங்க. சேவ் பண்ணது மட்டும் இல்லாமல் நம்ம ஜேட் கர்கில் கிட்ட டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கையில் கொடுத்தாங்க. அந்த செக்மெண்ட்லாம் பயங்கரமாகவே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அமெரிக்கன் நைட்மேர் அண்ட் ஆல்சோ கிங் ஆஃப் த ரிங் இருக்க நம்மளுடைய கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா வராரு. கோடி ரோட்ஸ் வந்தது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹல்க் ஹோகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெர்பியூட் பே பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ அவருடைய ஃபீலிங்ஸ் நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறாரு ஹல்க் ஹோகனை பற்றி. தேங்க்யூ ஹோகன் முடிச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் நம்ம WWE சாம்பியன் ஜான் சினாவை அட்ரஸ் பண்ணுறாரு. இந்த இடத்துல ஜான் சினா வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, ஜான் சினா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து உண்மையான ஜான் சினா வேணும். இப்போ இருக்கிறது ஒரு ஃபேக்கான ஜான் சினா தான் தெரியும். எனக்கு வந்து உண்மையான ஜான் சினா வேணும். என்னோட அதாவது இந்த உண்மையான ஜான் சினாவோட தான் நான் வந்து சம்மர் ஸ்லாமில் ஃபைட் பண்ண வேணும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோடி ரோட்ஸ் இந்த இடத்துல பயங்கரமாகவே டிமாண்ட் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய மிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகிறாருங்க. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸை காட்டுறாங்க. மிஸ்ஸுக்கும் ஜேக்கப் ஃபாட்டுக்கும் ஒரு சில பிரச்சனை பண்ணுற மாதிரி பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருந்தாங்க. இவங்களுக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஜேக்கப் ஃபாட் வர்சஸ் மிஸ்க்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த மேட்ச்சில் ஜேக்கப் ஃபாட் வின் பண்ணிடுறாரு. வின் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சோலோ சிக்கோவா அண்ட் ஆல்சோ நம்மளுடைய அவங்க பிளட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. வந்தது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல நம்ம ஜேக்கப் ஃபாட் டேக் ஓவர் பண்ணுறாங்க. ஜிம்மி ஊசோவும் வராரு. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால ரைஸ் பண்ண முடியல. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சோலோ சிக்கோவோட ஃபேக்ஷன் பயங்கரமாகவே டாமினேட் பண்ணிடுறாங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய டேமின் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கால் அப் பண்ணுறாரு. நம்மளோட அலிஸ்டர் பேக் நெக்ஸ்ட் வீக் ஸ்மாக் டவுனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கால் அப் பண்ணுறாரு. ஆல்சோ பேக் ஸ்டேஜில் நம்மளுடைய விமன்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியனாக இருக்க குவேலியாவுக்கும் ஜலினாவான ஒரு செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் காட்டுறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கைனா ஜேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. ஸோ WWE டிவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. பெரிய லெவலில் ஆப்சன்ஸாக இருந்த நம்மளுடைய கைனா ஜேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்ட மெயின் ராஸ்டரில் டெபியூட் கொடுக்குறாங்க. அண்ட் ஆல்சோ WWE ரிட்டர்னை கொடுக்குறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஷாக்கிங் என்ன சொல்லுவாங்கன்னா, குவேலியாவோட அஃபிஷியல் ரெப்ரஸன்டேட்டிவ்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்லரை கம்ப்ளீட் பண்ணுவாங்களா இல்லை மேனேஜிங் ரோல் பண்ணுவாங்களான்றது வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. இப்போ கரண்டாக ரெப்ரஸன்டேட்டிவாக இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் ஜலினா வேகாக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய ஆண்ட்ராய்டு ரே ஃபீனிக்ஸ் வர்சஸ் நம்மளுடைய ஒயிட் சிக்குக்கான டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிக்கி கிராஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெஃப்ரியை புல் அப் பண்ணிடுறாங்க. புல் அப் பண்ணதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபிகேஷன் முறையில் வந்து பார்த்தீங்கன்னா வின் அறிவிச்சிடுறாங்க. டிஸ்குவாலிஃபிகேஷன் முறையில் வின் அறிவிச்சோம்னா என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா வின்னர் அவங்களா இருந்தாலும் டைட்டில் சேஞ்சஸ் நடக்காதுல்ல. ஸோ அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா என்டர் டாக் டீம் டிவிஷனும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்கன்னு தான் சொல்லணும். இவங்க வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மொத்த டாக் டீமும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வருது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் சிட்டி மெஷின் கன்ஸ் வராங்க, ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் வராங்க, DIY ஃப்ராக்ஷானு அவங்களும் பார்த்தீங்கன்னா வராங்க. இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ப்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த இடத்துல கடுப்பான நிக்காலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்துங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு வச்சிருக்கேன். உங்கள் எல்லாருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தரேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 6-வே TLC மேட்சாக நடக்கும்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு பயங்கரமான பேங்கரை பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக 2024 ரெசில்மேனியாவில் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த டேபிள்ஸ் மேட்ச் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 சாம்பியன் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பையும் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு பேங்கர் மேட்சப் வந்து
பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். இது ஒரு டிஎல்சி மேட்ச்னால வந்து பார்த்தீங்கன்னா மேலே கட்டி விட்ருவாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம பெல்ட் இருக்கிற மாதிரி பார்க்கணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதோட ரூல்ஸ் அந்த மாதிரி தான் வரும். பட் இருந்தாலும் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 6 டேக் டீம்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ மொத்த திரையரங்கமே வந்து பார்த்தீங்கன்னா செதற விட போகிறாங்கன்னு தான் சொல்லணும். இந்த மேட்ச்க்காக நான் பயங்கர வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிக்காலி சொன்னதோட வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. நம்மளுடைய ஒயட் சிக் வர்சஸ் நம்மளுடைய ஆண்ட்ராய்டு ரே ஃபினிக்ஸ் வர்சஸ் மெஷின் கன்ஸ் வர்சஸ் நம்மளுடைய ஸ்ட்ரீட் ஃபார்வர்ட் வர்சஸ் டிஐஒய் வர்சஸ் நம்மளுடைய ஃபேக்ஸானுக்கான 6-வே டிஎல்சி மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டாக் டீம் சாம்பியன்ஷிப்புக்காக சம்மர்ஸ்லாம்ல நடக்கும்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஸ்மாக்டவுன் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. இந்த வாரம் ஸ்மாக்டவுன் போக வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் இயரில் பல சம்பவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். ஆஃப் இயரில் 2 மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. லைரா வெல்கிரியா வர்சஸ் பேலிக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த மேட்ச்சில் லைரா வெல்கிரியா வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாகவே நம்மளுடைய பேலி வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணிடுறாங்க. 2வது மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் குந்தர் வர்சஸ் ஏஜி ஸ்டைல்ஸ்க்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஆக்சுவலி இந்த வாரம் ஸ்மாக்டவுன் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஏஜி ஸ்டைல்ஸ் வந்து ஸ்மாக்டவுன் பேக் ஸ்டேஜில் இருக்க போகிறாருன்ற மாதிரி இன்சைடர்ஸில் நிறைய ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அவர் பேக் ஸ்டேஜ் இருந்ததை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குந்தர் ரோல் பண்ணி பின் பண்ணி நம்மளுடைய ஏஜி ஸ்டைல்ஸை பீட் பண்ணிட்டாரு. பீட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய ஏஜி ஸ்டைல்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாருன்னா டேபிள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா குந்தருக்கு பவர் பாம்லாம் போட்டு டைட் சாம்பியன்ஷிப்பே வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் பண்ணி காட்டியிருப்பார் ஆஃப் இயரில். அதோட வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் இயர் சம்பவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடை மூட்டை கட்டி வச்சாச்சு. இதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வீக்கான கார்டும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா குவிலியா வந்து பார்த்தீங்கன்னா கைனா ஜேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி பக்கத்தில் வச்சுக்கிற போகிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜலீனா வெகா கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வச்சிருக்க அந்த விமன்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ண போகிறாங்கன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ 2வது மேட்சாக டேமின் பீஸ் வர்சஸ் ஆலிஸ்டர் பிளாக்கான சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்கும்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ லாஸ்ட் கிராஸாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வச்சிருக்க அந்த AAA டாக் டீம் சாம்பியன்ஷிப் இருக்குல்ல அதை வந்து ஸ்மாக்டவுனில் டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் ஆல்சோ யார் கூட டிஃபெண்ட் பண்ண போகிறாங்கன்னா இது ஒரு ஓப்பன் சேலஞ்சாக இருக்க போது. ஸோ இதில் ஓப்பன் சேலஞ்சாக இருக்க போது எந்த டாக் டீம் வருவாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் அப்டேட் வீடியோவில் பார்த்துடலாம். அண்ட் ஆல்சோ நம்மளுடைய WWE சாம்பியன் ஜான் சீனாவும் கோடி ரோட்ஸும் ஒன் லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆஃப் பண்ண போகிறாங்க. ஃபைனல் டைமாக சம்மர்ஸ்லாமுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆஃப் பண்ண போகிறாங்கன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஸ்மாக்டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே இருந்துச்சு. இந்த வாரம் ஸ்மாக்டவுன் ரிலேட்டட் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்துக்கினே இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிடுங்க. மறக்காம இதுக்கப்புறம் அப்டேட் வீடியோ வரும், அதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான அப்டேட் வீடியோ. அண்ட் ஆல்சோ என் ஸ்க்ரீனில் 2 அப்டேட் வீடியோ கொடுக்குறேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப்.